பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 26 அதிகாரம் 4 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய நம்பிக்கை யாரா இருக்கிறாங்க? நீங்க யாரை நம்பிட்டு இருக்கீங்க? யாரை ஃபாலோ பண்றீங்க? யார் மேல எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு நிம்மதியா இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. நீங்க மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோ நம்புவதை காட்டிலும், அவர்களை நம்புவதை காட்டிலும் நீங்கள் தேவன் பேரில் பற்றுதலா இருங்க. தேவனை நம்புங்க. எப்போது நம்ப சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். நான் நல்லா இருக்கும்போது எனக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்தார், செய்தார், ஆசீர்வாதமா நடத்தினார் என்று அநேக இடங்களில் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நம்ம தேவனை குறித்து எல்லா காரியத்தையும் நம்ம பேசுகிறோம். அந்த காரியத்தில் மாத்திரமல்ல, நாம் ஒருவேளை நெருக்கடியான சூழ்நிலை கடந்து போகும்போதும் நாம் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோதனை வரும்போது நிறைய கேள்விகளை நம்ம ரைஸ் பண்றோம். ஏன் எனக்கு இந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு? ஏன் எதுக்காக இதை செஞ்சாரு, அதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு நாம இந்த வேளையில நிறைய கேள்விகளை கேட்கிறோம். ஒரு விசுவாசி எப்படி நினைக்கணும்னா, இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, காரணம் இல்லாம கர்த்தர் என் வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்க மாட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா என்னை அவர் நடத்துவார், என்னை கண்மலையாகிய கிறிஸ்து என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் நாம் சொல்ல வேண்டும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்கள் என்றென்றைக்கும் நீங்க கர்த்தரை நம்புங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நம்பினாங்க. ஒரு காலகட்டம் கடந்த பொழுது அடிமைகளாய் பார்வோனுக்கு மத்தியில் அவர்கள் விழுந்து போகிறார்கள். ஸோ அப்போ எகிப்து முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க அடிமைகளாய் வாழ்ந்திருந்த காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 430 வருடங்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் கடந்து வந்து அதுக்கப்புறம் கர்த்தர் விடுதலையாக்கி மோசே மூலமா வெளியில கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் நாள் ஆக ஆக அவங்க விடுதலை ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னா, நல்லா விடுதலை ஆயிட்டோம், இன்னென்ன நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விசாலமான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலகத்தோடு ஒத்து போகிறார்கள். உலக காரியங்களை பழக்கத்தில் விழுந்து போகிறார்கள். அப்படியே கிறிஸ்துவை வந்து அப்படியே விட்டுட்டு தூரமா போயிட்டாங்க. எலியா காலகட்டம் வரும்பொழுது எலியா நின்று எல்லோருக்கும் மத்தியில் சொல்ற கர்த்தரே தெய்வம் என்று அவர் வந்து அந்த இடத்துல முழக்கமிட்டார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தரை நீங்க தெய்வமா வச்சிருந்தீங்கன்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு உரத்த சத்தமாய் ஜனங்களுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி இந்த வேளையில் அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அடியேனும் இந்த காலை வேளையில் அப்படித்தான் சொல்லுகிறேன். இரண்டு நினைவுகளா குந்தி குந்தி நடக்காதீங்க. இதுவோ அதுவோ, அங்கேயா இங்கேயா அப்படின்லாம் நடக்காதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்காக, உங்க வீட்டுக்காகவும், பிள்ளைக்காகவும், கணவருக்காக கர்த்தர் இருக்கிறார். அவரை நம்புங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. நன்மையானாலும் தீமையானாலும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் அவர் சித்தத்தின்படி தான் நடத்துவார்னு விசுவாசிங்க. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோர்ந்து போகாதீங்க. என் தேவனை நம்பும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நித்திய கண்மலையா இருக்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மலை, பாதுகாப்பான ஆசீர்வாதமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஏசாயா சொல்லுகிறார், நித்திய கண்மலையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய கண்மலைனா என்னன்னா, என் தேவன் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்நாளெல்லாம் அவர் நம்மோடு இருப்பார். இம்மையில மட்டும் அல்ல, மறுமைக்கும் அவர்தான் நம் தேவனாய் நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இட்டர்னல் லைஃப் தர அவர் காத்திருக்கிறார். நாம நித்திய கண்மலை சார்ந்து கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. கண்மலையான கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நமக்காக யாவும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் செய்ய, எல்லா காரியத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்து முடிப்பார். ஆமென். அவர் எப்படி செய்வார்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் உயரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தாழ தள்ளுகிறவருமாய் இருக்கிறார். சோ உயர்ந்த இடத்தின் காரியங்களை கீழே இறக்குகிறார், கீழே இருக்கிற காரியத்தை மேலே உயர்த்துகிறார். அவர்தான் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. உங்களை குறித்து அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் ரெண்டு நினைவுகளாய் சுற்றி திரியாதபடிக்கு கர்த்தரே தேவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் நான் நம்புகிறேன், அவர் எனக்கு கண்மலையாய் இருந்து என்னையும் என் வாழ்க்கையும் ஆசீர்வதித்து நடத்துவார் என்று விசுவாசி. உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெரிதாய் காணப்படும். அப்பொழுது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் தாமே உங்களுக்கு செய்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய வேத வசனத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்க. தேவன்
தேவனை நம்பிட்டு இன்னைக்கு மார்னிங்லேருந்து எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிங்க. நான் கர்த்தாவை நம்புகிறேன், அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார் என்று நம்பி கடந்து போங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அற்புதங்களை காண செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஆண்டவரே, 2 நினைவா இல்லை ராஜா, உம்மையே நோக்கி நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவை என்றென்றைக்கும் நம்புகிறவர்களாக, மனுஷனை அல்ல தேவாதி தேவானே உம்மை நம்புகிற பிள்ளைகளா இவர்களை மாற்றும். இவர்களை ஆசீர்வதியும். இவர்களை மயக்குகிற, பலவீனப்படுத்துகிற, ஆண்டவரே தேவையில்லாத கிறிஸ்துவின் வாழ்க்கை விட்டு வெளியே கொண்டு போகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். உம்மையே விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, இந்த கண்மலையை சார்ந்து கொள்ளட்டும். அவ்விதமாய் ஆசீர்வதியும். யாராகிலும் இந்த வேளையில் பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு யாராகிலும் இருந்தால் எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, சுகவீனமான காரியங்களை பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. தொடர்ந்து வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.